ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த எக்ஸல் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா லைவில் போகக்கூடிய எக்ஸல் ஷீட். அதாவது நம்ம இப்போ நிஃப்டி 50க்கு மட்டும் இந்த டேட்டாவை நம்ம ஃபில்டர் பண்ணியிருக்கோம். எதில் வந்து கேப் அப் ஆகிருக்கு, எந்தெந்த ஸ்டாக் கேப் டவுன் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே லைவ் டிக் பை டிக் டேட்டா வந்து உங்களுக்கு போய்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாகவே நம்ம லைவில் டேட்டாவை பிக் பண்ணுறதுக்கு, அதாவது ஸ்டாக்கை ஃபில்டர் பண்ணுற எடுக்கிறதுக்கு இந்த எக்ஸல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எப்படி கேப் அப் கேப் டவுனுன்றதை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். ப்ரீ மார்க்கெட் முடிஞ்சவொடனே மோஸ்ட்லி ஃபில்டர் ஆகிடும். ரெண்டாவது, எந்த ஸ்டாக்கில் ஹை வால்யூம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதாவது ஹை வால்யூம்னா 5 நாள் வால்யூமை வந்து ஓவர்டேக் பண்ணிடுச்சு இன்னைக்கு அப்படின்றத தான் வந்து இது இன்னைக்கு காட்டு கொடுத்துரும். ரெண்டாவது, பையர் அதிகமாக இருக்காங்களா, செல்லர் அதிகமாக இருக்காங்களா இந்த ஸ்டாக்கில் அப்படின்றதையும் நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, கரண்ட் ப்ரைஸ் வந்து நேற்றோட ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகுதா இல்லை லோக்கு கீழே ட்ரேட் ஆகுதா, நேற்றோட லோக்கு கீழே ட்ரேட் ஆகுதா அப்படின்றதையும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸலை ரொம்ப சிம்பிளாக எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஷேர் மார்க்கெட் தமிழ் சேனல் அப்படின்ற சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போயிட்டு இருக்கிற வீடியோலாம் பாருங்கள். நம்ம ஏகப்பட்ட லேர்னிங் வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, எக்ஸலை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது கிட்டத்தட்ட நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடியோ, இதில் ஒரு 7 வீடியோ, அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வீடியோ. அது மட்டும் இல்லை, கூகுள் ஃபினான்ஸில் எப்படி லிங்க் பண்ணுறது, இங்கே பார்த்தீங்கன்னா 10 வீடியோ, இங்கே பார்த்தீங்கன்னா 49 வீடியோ போட்டிருக்கேன் கூகுள் ஃபினான்ஸில் எப்படி லிங்க் பண்ணுறதுன்றது. இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் யாரும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே சொல்லித்தர மாட்டாங்க, பட் நான் சொல்லித்தரேன். ஸோ அதனால் தயவுசெய்து இந்த வீடியோலாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க அப்படின்றது என்னோட பணிவான வேண்டுகோள். அண்ட் ரெண்டாவது, நம்மளோட கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கோர்ஸ் டீட்டெயில்ஸ், அதாவது லாஸ்ட் பேட்சோட கோர்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வர்ற பிப்ரவரி 17ஆம் தேதியிலிருந்து இந்த கிளாஸ்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. இது 16 நாள் லைவ் டேஸ் கிளாஸஸ் இருக்கும். ஈவினிங்கில் இருக்கும் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு 60 ரெக்கார்டட் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பேசிக்ஸ் அண்ட் ஆப்ஷன் செல்லிங், ஆப்ஷன் ஹெட்ஜிங் அண்ட் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது லைவில் அப்படின்றது எல்லாமே சிமுலேஷனோட உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அந்த கோர்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. அண்ட் ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஜிமெயில் ஐடி, உங்களோட நேம் அண்ட் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் உங்களோட டெலிகிராம் மொபைல் நம்பரை எனக்கு மறக்காமல் சென்ட் பண்ணிவிடுங்க. @SMTC Vijay அப்படின்ற என்னோட டெலிகிராம் ஐடிக்கு சென்ட் பண்ணால் தான் உங்களை நான் வந்து அந்த ப்ரைவேட் குரூப்பில் உங்களை ஆட் பண்ண முடியும், ட்ரைனிங் குரூப்பில். ஸோ அதனால் தயவுசெய்து மறக்காமல் சென்ட் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த எக்ஸல் ஷீட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எப்படி லைவில் எக்ஸல் ஆட்டோமேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஃபயர்ஸில் அக்கௌண்ட்டு. இந்த ஃபயர்ஸில் அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த Fires 1 அப்படின்ற சாஃப்ட்வேர் இருக்கும், அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களோட வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னாலே தெரியும். ஃபயர்ஸ் வெப்சைட்டில் போனீங்கன்னா ஸோ அவர் ப்ராடக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் போனீங்க அப்படின்னா கீழே வந்தீங்கன்னா Fires 1 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் அவங்களோட சாஃப்ட்வேர். டவுன்லோட் ஃபார் விண்டோஸ். இப்போதைக்கு விண்டோஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. இப்போதைக்கு இல்லை, ரொம்ப நாளாகவே விண்டோஸ்க்கு மட்டும்தான் இருக்குது, மேக்குக்கெலாம் கிடையாது. ஸோ விண்டோஸ் இருக்கிறவங்க இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் கம்ப்ளீட்டாக. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்டை, நமக்கு வேணுங்கிற ஸ்டாக் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அல்லது வாட்ச் லிஸ்ட்டில் போயிட்டு NSEயில் இருக்கக்கூடிய இண்டிசஸில் போயிட்டு நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 எது வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். நான் நிஃப்டி 50 வச்சுருக்கேன். ஸோ அதோட டேட்டா தான் இப்போ வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸலை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் தான் ஓப்பன் பண்ணணும். டைரெக்டாக ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஓகே. ஸோ எக்ஸல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். ஸோ இதை உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் சேவ் பண்ணிக்கங்க. நான் வந்து ஜஸ்ட் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன், நிஃப்டி 50 அப்படின்னு. ஒரு சின்ன சின்ன கண்டிஷன்ஸ் போட்டு நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எப்படி, ஒரு ஸ்டாக் எப்படி பிக் பண்ணலாம் லைவில் அப்படின்றதுக்காக இதை நம்ம பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லிங்க் டு எக்ஸல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அதை கிளிக் பண்ணி இதில் எல்லாமே கரெக்டாக டிக்காக இருக்கான்னு பார்த்துங்க. நம்ம இந்த 5 days ஆவரேஜ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு, ஸோ இது எல்லாமே வந்து இதே ஆர்டரில் தான் இருக்கணும். அதாவது டிக்கர், LTP, சேஞ்சு, பர்சன்டேஜ் சேஞ்சு, டோட்டல் பிட்டு, டோட்டல் ஆஸ்க், ஓப்பன் க்ளோஸு, லோ ஹை, டோட்டல் வேல்யூ, டோட்டல் வால்யூம் அண்ட் ப்ரீவியஸ் ஹை, ப்ரீவியஸ் லோ, ப்ரீவியஸ் ஓப்பன் அண்ட் 5 days ஆவரேஜ் வால்யூம் அப்படின்றத கான்செப்டில் தான் நம்ம எடுத்திருக்கோம். லிங்க் டு எக்ஸல் கொடுத்துட்டு நான் பேஸ்ட் கொடுத்துட்றேன், எனபிள் கொடுத்துட்றேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு பேஸ்ட் ஆகிடுச்சு அண்ட் டேட்டா வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ தான் லோட் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ ஒன்ஸ் லோட் ஆனதுக்கப்புறம் இதுதான் நமக்கு கரண்ட்டாக இருக்கக்கூடிய டேட்டா. ஸோ இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டாக் வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் டெய்லி லிங்க் டு எக்ஸல் கொடுக்கணும். அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் டெய்லி நீங்கள் வந்து இதை வந்து லிங்க் டு எக்ஸல் கொடுக்கணும், அதை மறந்துடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் போடுவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இங்கே பர்சன்டேஜ் சேஞ்ச் இருக்குது இல்லையா? ஸோ இந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் வந்து நமக்கு நெகட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா, பர்சன்டேஜ் சேஞ்சும் சரி, ப்ரைஸ் சேஞ்சும் சரி. ஸோ இதை ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அதாவது இந்த சி அண்ட் டியை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம இப்படி செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்குது இல்லையா? ஸோ இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டை நம்ம வந்து ஹைலைட் செல் ரூல் அப்படின்றது இருக்கிறது வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ கிரேட்டர் தென் அப்படின்ற வேல்யூவை கிளிக் பண்ணிவிட்டு, நமக்கு வந்து கிரேட்டர் தென் 0வாக இருந்ததுன்னா நம்ம இதில் வந்து கஸ்டம் ஃபார்மேட்டில் வச்சுக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ ஃபில்லில் போயிட்டு ஃபில் எஃபெக்டில் போயிட்டு கலர் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா க்ரீன் வச்சுக்கிறோம். சென்டரில் வந்து ஒயிட் வச்சுக்கலாம். அண்டு நடுவில் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க அண்ட் ஓகே கொடுத்துருங்க. மறுபடியும் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கிளிக் பண்ணி <0 அப்படின்றத போட்டுட்டு, ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோன்னா கஸ்டம் ஃபார்மேட் கொடுத்துட்றோம். அண்ட் ஃபில் எஃபெக்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ரெட்டு கொடுத்துட்றோம், கீழே ஒயிட் கொடுத்துட்றோம் அண்ட் வெர்டிக்கல் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்றோம். ஓகே, ஸோ இப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கம்ப்ளீட்டாக இந்த எதெல்லாம் கேப் அப்பில் இருக்குது, ஐ மீன் எதெல்லாம் பாசிட்டிவாக ரன் ஆகிட்டுருக்கு, எதெல்லாம் நெகட்டிவாக ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்ற இந்த சேஞ்சஸை தான் இங்கே நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இது பார்க்குறது ஒரு 3D எஃபெக்ட் மாதிரி இருக்கும் நம்ம இப்போ கொடுத்துருக்கிறது. ரெண்டாவது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 5 days ஆவரேஜ் வால்யூம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி கேப் அப்பா கேப் டவுனான்றதை ஓப்பன் ரேஞ்ச், அதாவது ஓப்பன் கேப் அப் ஆர் டவுன். ஓகே, ஸோ இதில் வந்து கண்டிஷன் போடுறோம். இஃப் டுடே ஓப்பன், இன்றைக்கி ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓப்பன் கிரேட்டர் தென் ப்ரீவியஸ் க்ளோஸாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கேப் அப்னு போடுறோம், இல்லைன்னா கேப் டவுன்னு போடுறோம். போட்டு என்ட்ரு அடிச்சிருங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஸ்டாக்கு கேப் அப்பில் இருக்குது, எந்தெந்த ஸ்டாக்கு கேப் டவுனில் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ அதையும் நான் இங்கே என்ன பண்ணுறேன், Ctrl D கொடுத்து எல்லாத்துலேயும் பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் இங்கேயும் ஃபார்மேட் செல்ஸில் போயிட்டு டெக்ஸ்ட் கண்டெய்ன்னு போடுறோம். ஓகேங்களா? ஸோ கேப் அப் அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்படின்னு இருந்தால் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அதே மாதிரி ஃபில் எஃபெக்டில் க்ரீன் வச்சிடறோம். ஓகே, அகைன் அதே வெர்டிக்கலே கொடுங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு ஓரளவு நல்லாயிருக்கும். ரெண்டாவது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு டெக்ஸ்ட் கண்டெயின் கேப் டவுன் போட்டுட்டு ஃபில் எஃபெக்ட் போயிடுறோம். அண்ட் மேலே ரெட்டு வச்சிடறோம், கீழே ஒயிட் வச்சிடறோம். அண்ட் வெர்டிக்கலில் சூஸ் பண்ணி ஓகே ஓகே அண்ட் ஓகே. ஸோ எந்தெந்த ஸ்டாக்கு கேப் அப், எந்தெந்த ஸ்டாக் கேப் டவுன் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கோட வால்யூம், இப்போ வந்து டோட்டல் வால்யூம், இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற வால்யூம் 5 நாள் ஆவரேஜ் வால்யூம் விட ஹையாக இருக்கா இல்லையான்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். இஃப் டுடே வால்யூம் கிரேட்டர் தென் 5 days ஆவரேஜ் வால்யூம் அப்படின்னு இருக்கிறத சூஸ் பண்ணோம் அப்படின்னா வால்யூம் ஹை அப்படின்னு போடுறோம், எல்ஸ் ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ பிளாங்காக விட்டுறோம். வால்யூம் டேட்டா அப்படின்னு போட்டுக்கிறோம் இந்த இடத்துல. ஸோ போட்டுட்டு இந்த ஃபார்முலாவை அப்படியே Ctrl D கொடுத்துட்றோம் எல்லாத்துலேயும். ஸோ எதில் வால்யூம் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஸ்டாக்கை மட்டும் நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயும் நான் என்ன பண்ணுறேன், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு டெக்ஸ்ட் கண்டெயின் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வால்யூம் ஹை அப்படின்றத சூஸ் பண்ணி இதுக்கு நம்ம வந்து அதே மாதிரி ஃபில் எஃபெக்ட் கொடுக்குறோம். அண்ட் திஸ் டைம் வேறு கலர் கொடுத்துக்கலாம், ஏன்னா வால்யூம் தானே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கொடுத்து ஓகே ஓகே அண்ட் ஓகே. ஸோ இப்போ எந்தெந்த ஸ்டாக்கில் வால்யூம் ஹையாக இருக்குது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கோட்டாக் பேங்க்கில் அதிகமாக இருக்குது, எஸ்பிஐஎனில், ஐ மீன் ஸ்ரீராம் ஃபினான்ஸில் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டெக் மஹேந்திராவில் அதிகமாக இருக்குது அண்ட் விப்ரோவில் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்லாம் ஏதோ சம்திங் நடந்துகிட்ருக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேப் அப் ஆச்சு, கேப் டவுன் ஆச்சு. இன்றைக்கி வந்து செல்லர் அதிகமாக இருக்காங்களா, பையர் அதிகமாக இருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். ஸோ பிட் குவான்டிட்டி அப்படின்றது நம்ம பையர். ஓகேங்களா? ஆஸ்க் குவான்டிட்டி அப்படின்றது செல்லர். பையர் வெர்சஸ் செல்லர்னு போட்டுப்போம். ஓகே, ஈக்குவல் டு இஃப் கண்டிஷன் கொடுத்து பையர் கிரேட்டர் தென் செல்லராக இருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல பையர் அப்படின்னு போடுங்க, எல்ஸ் செல்லர் அப்படின்னு போட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா.
ஸோ இங்கே யார் அதிகமாக இருக்காங்க அப்படின்றது கிளியராகவே நமக்கு ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ண முடியும். எதில் பையர் இருக்காங்க, எதில் செல்லர் இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கும் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போட்டுடுறோம். ஸோ டெக்ஸ்ட் கண்டெயின் கொடுத்துட்டு இங்கே வந்து பையர் அப்படின்னா நம்ம அந்த க்ரீன் எஃபெக்ட் கொடுத்துருவோம். ஏன்னா எல்லாமே ஒரே கலரில் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, பாசிட்டிவ்க்கெலாம் க்ரீனாக கொடுத்தோம் அப்படின்னா எந்த ஸ்டாக்குன்றது நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, அதாவது எல்லா ரோவும் க்ரீனாக இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி கண்டிஷனல் டெக்ஸ்ட் கண்டெயின்ஸ் போயிட்டு செல்லர் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். அண்ட் இங்கேயும் அதே மாதிரி பில் எஃபெக்ட்ஸில் நம்ம வந்து ரெட்டை கிளிக் பண்ணிடுறோம், கீழே ஒயிட் அண்ட் வெர்டிக்கல் சூஸ் திஸ் அண்ட் ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த வால்யூம் ஐயா இருக்கிறது பாருங்கள், கேப் அப் ஓப்பனிங், பையர் அதிகமாக இருக்காங்க, வால்யூம் அதிகமாக இருக்குது. என்னது, கோட்டாக் பேங்க். ஸோ அந்த ஸ்டாக்கை கூட நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம், கோட்டாக் பேங்க் உண்மையிலேயே ஒரு பாசிட்டிவாக போய்கிட்டு இருக்கா இல்லையான்னு. கோட்டாக் மஹிந்திரா பேங்க் இல்லையா, எஸ் பாருங்கள், இது வந்து ஹியூஜ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸ்டில் பையர் டாமினேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால அகைன் நமக்கு ஒரு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்படின்னா டே ஹைக்கு மேலே மறுபடியும் கூட நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே நேரத்தில் ஹியூஜ் கேப் அப்பாக இருக்கிறதுனால ப்ரைஸ் இறங்கி வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்கப்புறம் கூட நம்ம வாங்குறதுக்கு ஒரு அட்வைசபிளாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் அது பார்க்கலாம். இங்கே வந்து கேப் டவுன், வால்யூம் ஹை, பையர் அதிகமாக இருக்காங்க. அது என்னென்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஹியூஜ் கேப் டவுன் ஆயிருக்கு. ஸோ அதனால் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் இருந்திருக்கு. சம் பாசிட்டிவ் நியூஸ்னால ப்ரைஸ் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி மேலே ஏறி வருது. இருந்தாலும் நேற்றோட லோ ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் தான் நம்ம வந்து ஃபர்தராக பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும். இல்லாட்டி பாட்டம் பிக்கிங்கில் நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்து என்ன இருக்குது, ஸ்ரீராம் ஃபினான்ஸ்க்கு அடுத்து டெக் மஹேந்திரா. ஸோ டெக் மஹேந்திரா பையர் இருக்காங்க, பட் ஸ்டில் இது வந்து ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. ஸோ பாட்டமில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த இடத்துல பையிங் நடந்திருக்கும். ஏன்னா இது வந்து கண்டினியூஸ் சப்போர்ட் லெவல் இல்லையா, 1 டைம் 2 டைம்ஸ் அண்ட் அகைன் இந்த இடத்துல பையிங் நடந்திருக்கும். ஸோ அதோட இம்பாக்ட் தான் மறுபடியும் இந்த இடம் செல்லிங்காக இருந்திருக்கும், மறுபடியும் அதே தான் போயிட்டுருக்கு. பட் ஸ்டில் அந்த இடத்துல பையிங் நடக்குது அப்படின்னா மேபி சம்திங் ஏதோ இருக்குன்னு அர்த்தம். விப்ரோவும் ஹியூஜ் கேப் அப்புங்க. ஸோ நம்மளோட சப்போர்ட் லெவல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அற்புதமான ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்னு கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஓப்பனிங் ஸ்டில் பெருசாக டவுன் ஆகலை. அகைன் நமக்கு வந்து டேவோட ஹை பிரேக் அவுட் கொடுக்கும் பட்சத்தில் நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டாக்கை ஃபில்டர் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு கண்டிஷன் கூட நீங்கள் போடலாம். அதாவது என்னென்னா, நேற்றோட ஹைக்கு மேலே இதெல்லாம் ட்ரேட் ஆகுது, நேற்றோட லோக்கு கீழே இதெல்லாம் ட்ரேட் ஆகுது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் கரண்ட் ப்ரைஸ் இல்லையா, ஸோ ப்ரைஸ் எங்கே இருக்குது, எல்டிபி இதோ இருக்கு, எல்டிபி கிரேட்டர் தென் ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா ட்ரேடிங் அபோவ் ப்ரீவியஸ் ஹைன்னு போட்டுக்கலாம். ஓகே, மறுபடியும் போட்டு இஃப் கமாக் போட்டு எல்டிபி லெஸ் தென் ப்ரீவியஸ் டே லோவாக இருந்தது அப்படின்னா ட்ரேடிங் பிலோ ப்ரீவியஸ் லோ அப்படின்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் டபுள் கோட் போட்டு முடிச்சுக்கலாம். ஓகே, என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்றது நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ இதெல்லாம் நேற்று ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகுது, இதெல்லாம் நேற்று லோக்கு கீழே ட்ரேட் ஆகுது அப்படின்னு எல்டிபி வெர்சஸ் ப்ரீவியஸ் ஹை. ஓகே, ஹை அண்ட் லோ. ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், கலர் கோட்டிங் கொடுத்துடலாம். அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிட்டு டெக்ஸ்ட் கண்டென்ட் ப்ரீவியஸ் ஹை அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கஸ்டம் ஃபில் எஃபெக்டில் போயிட்டு க்ரீன் கொடுத்துட்றோம் அண்ட் ஒயிட் கொடுத்துட்றோம். ஓகே ஓகே ஓகே, அண்ட் அகெயின் மறுபடியும் டெக்ஸ்ட் கண்டெயின்ஸில் போயிட்டு ப்ரீவியஸ் லோ அப்படின்றத கொடுக்குறோம். அண்ட் ஃபில் எஃபெக்ட் ஹரிசாண்டல் கொடுத்துட்றோம். இங்கே வந்து ரெட்டு கொடுத்துட்றோம், இங்கே வந்து ஒயிட்டு கொடுத்துட்றோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஸ்டாக்கை வந்து நிறைய ஃபில்டர் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கை ஃபில்டர் பண்ணி நம்ம ஒரு கண்டிஷன் பேஸ்டு டேட்டாவை கொண்டு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஸோ அந்த இதை வந்து இந்த இதில் நம்ம சிம்பிளாக பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது இன்னும் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணலாம். நிறைய ஐடியா என் மைண்டில் இப்போ வந்துக்கிட்டே இருக்குது, நான் போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஸோ கண்டிஷன் ஃபில் பண்ணுறது, பட் நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்கணும் அப்படின்றதுக்காக நான் இதோட விடுறேன். ஓகேங்களா, ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னும் என்ன மாதிரியான டேட்டாலாம் நீங்கள் இதில் கொண்டு வரலான்னு நினைக்கிறீங்க ப்ரோ, இந்த மாதிரி இதில் இன்னும் இதை கொண்டு வர முடியுமா அப்படின்னு. அதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கிறத தான் நம்ம பண்ண முடியும், இருக்கிற டேட்டா வச்சு தான் பண்ண முடியும். ஸோ 5 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு வர முடியுமா, 10 நிமிஷத்தில் எடுக்கலாம், அதெல்லாம் ரொம்ப பைத்தான் ஸ்கிரிப்ட்லாம் போட்டு ஒர்க் பண்ண வேண்டிய, விபி ஸ்கிரிப்ட்லாம் போட்டு ஒர்க் பண்ண வேண்டியது, அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்.
ஓகே. பட் இருக்கிற டேட்டாவை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது, இல்லை இந்த மாதிரி பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, முடியுமா முடியாதான்றதை அப்போ தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஆட்டோமேட்டட் எக்ஸல் ஷீட்லாம் நிறையா இருக்குது. கூகுள் ஃபினான்ஸில் பண்ணது எல்லாமே நம்மளோட ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன் இல்லைங்களா? ஸோ அந்த டேட்டா எல்லாமே, அந்த எக்ஸல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஷீட்டாக நான் வச்சுருக்கேன். அது இல்லாமல் ஆட்டோமேட்டட் எக்ஸலாகவும் நம்ம வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டிக்கு வந்து ஓஏ டேட்டாவை கான்ஃபிகர் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைவில் பண்ணுறதுக்காக இதெல்லாமே கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவேன். ஓகேங்களா? காசு கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் காசு கொடுத்து யார்ட்டையும் விற்கிறது கிடையாது. ஒன்லி கிளாஸை எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸல் எல்லாமே நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கும் வேணும்னா நம்ம கோர்ஸ் எடுத்துக்கங்க, ரைட்? ஓகே. ஸோ இந்த கோர்ஸில் என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோவை முழுசாக பார்த்துருங்க. அது லாஸ்ட் பேட்சுக்கு போட்ட வீடியோ, பட் இருந்தாலும் அந்த வீடியோவில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்றதை பார்த்துருங்க. அண்ட் அது உங்களுக்கு யூஸ் ஆகும், பிடிச்சிருக்கு, நானும் ட்ரேடிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.